வணக்கம் வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் புரட்டாசி மாத தளிகை பூஜை விழாக் தான் பார்க்க போகிறீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் இன்றைக்கி தான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்லேயும் இன்றைக்கி தான் 3வது வாரம். எல்லா வாரமே இலை போட்டு படையல் போடுவோம். ஆனால் குறிப்பிட்டு இந்த 3வது வாரம் வந்து போகிறது ஸ்பெஷல் தான். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். எங்கள் வீட்டு முறைப்படி நான் இப்போ வந்து தளிகை போட போகிறேன். நீங்கள்லாம் எப்படி தளிகை போடுவீங்க? இதே ப்ரொசீஜராக இல்லை வேறு மாதிரியான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்தோடனே முதல்ல குளிச்சுட்டு வீடெல்லாம் மாஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமமும் போட்டாச்சு. பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேரீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு, ஏன்னா பூஜை பாத்திரம்லாம் கழுவும் போது எப்படியும் மேலெல்லாம் தண்ணி படும் கசன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு, இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் கல்லில் தான் வந்து சங்கு சக்கரை நாமம் வரைய போகிறேன். நார்மல் பூஜை அறைனா நம்ம செவுருலே வரையும், கற்பூரம் வச்சு ஏற்றதுனால எந்த ஒரு எஃபெக்டை பாதிப்பு வராது. ஆனால் நான் வந்து உட்டன் பூஜாரம் வந்து, ஸோ அதனால் வந்து மரத்தில் வந்து கற்பூரம் வச்சு ஏற்றும் போது கண்டிப்பாக அது எப்படி இருந்தாலும் அது படும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் இந்த டைல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இந்த ஹாப்பி பிளானட் இந்த திங்ஸ் க்ளீனிங் லிக்விட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணேன். நான் தேய்ச்சி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு பக்கம் ஜஸ்ட் லைட்டாக தேய்ச்சா நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. ஆனால் இன்னொன்று, நம்ம பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி வச்சிட்டோன்னா அந்த பளபளப்பு அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே ஈரத்தோடு வந்து திரும்ப வச்சோன்னா அது வந்து கலர் மாறிடும், மறுநாள் மாதிரி இருக்கும். பசுமாடு வந்துச்சுன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பசுமாடுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு வாழைப்பழம்லாம் கொடுத்தோம், சாத்துக்குடி அதெல்லாம் கொடுத்தோம். சாப்பிட்டு அவர் கிளம்பிட்டார். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் ஃபோட்டோவுக்கு சந்தன குங்குமம் வச்சு அவருக்கு பூவெலாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் அவர் கொஞ்சம் கூட செஞ்சுட்டு, கொஞ்சம் உயரமாக இருக்க இடத்துலாம் ஏறி இறங்கினா முடியலன்னு சொல்லிட்டு அவரே ஏறி வெளியே வாசக்கால் எல்லாம் வந்து மேலே வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பக்கம் கிச்சனில் வந்து சாப்பாடும் வேக வச்சுட்டு 2 வேலையும் ஒன்றா இப்படி அப்படியே பார்த்துட்டு, ஏன்னா 1:30 3 இல்லையா, அதுக்குள்ளே படைக்கணும். நம்ம துளசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல மழை பெய்யுது ஈவினிங். ஆனால் இங்கே காற்று வேறு நல்லா அடிக்குது. கொஞ்சம் சாஞ்சாமல் இருந்தது, கல்லெல்லாம் வச்சு அதை சரி பண்ணிவிட்டு துளசி மாதா சோஸ்திரம் சொல்லிவிட்டு துளசி மாதாவுக்கு தண்ணி கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய குலதெய்வத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறது இதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். துளசி செடியோட கற்பூரவள்ளி செடியும் வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு பதிவே போட்டிருக்கேன், 2 இயர்ஸ் பிஃபோராகவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுமாதிரி வச்சு வணங்குறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வச்சுருக்கேன். தொட்டாசினிங்கி செடி கூட வைக்கலாம் கூட, அதுவும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் சமையல் நடந்துகிட்ருக்கு, ஒரு பக்கம் சுவாமி வேலையும் நடந்துகிட்ருக்கு. என்னோடய பையன் வந்து இல்லை டூர் போயிருக்கான். ஸோ நானும் பாப்பா அவர் 3 பேர் தான். அவ்வளோக்கு சின்ன சின்ன வேலைலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறம் சமையல் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், அப்பளம், வடை, பாயாசம், ஒரு வறுவல், ஒரு பொரியல், ஒரு கூட்டு செய்வாங்க. ஸோ வந்து வாழைக்காய் வறுவல், அப்புறம் அவரைக்காய் பீன்ஸ் வந்து பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டு வந்து புடலங்காய் கூட்டு வந்து செஞ்சேன். இது இல்லாமல் நம்ம வந்து தீர்த்தம் வைப்போம் இல்லைங்களா. ஸோ வந்து தீர்த்தமும் வந்து ரெடி பண்ணியாச்சு, நம்மளுடைய துளசி தீர்த்தம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மாவிளக்கு போடணும். கடையில் மாவு வாங்கி பேக்கெட் மாவு வாங்கி நம்ம வந்து மாவிளக்கு போடுறத விட கொஞ்சம் அரிசி ஊற வச்சு நம்ம கையால் போடுறது, அரைச்சி நம்ம வீட்டில் மிக்ஸி இருக்கும்ல, மிக்ஸிலே கொஞ்ச நேரம் ஊற வச்சு அரைச்சா போதும். வெல்லம் சேர்த்து நெய் விட்டு விளக்கேற்றும் போது இன்னும் நிறைய புண்ணியம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாமம் போட ஆரம்பிச்சாச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம். கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா பக்தவக்ஷலா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. நமக்கு தெரிந்த பெருமாளோட நாமத்தை சொல்லிவிட்டு இந்த சொம்பு வைக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருமே இது வந்து யார் தழு போட்டாலும் செய்வாங்க. சொம்பில் நாமம் போட்டு பூ வந்து சுற்றி வீடு விடாப்பி அந்த பிச்சை வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. வெளியே குழந்தைங்களாம் சின்ன பசங்களாக இருந்த வரைக்கும் அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இப்போ பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, போக மாட்டுறாங்க. ஸோ அதனால் நானே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே அதுவே போகாத தருணத்தில் வீட்டில் இருக்க நம்மளே ஒவ்வொருத்தரும் வந்து அதில் அரிசி போடுவோம். ஸோ இதுதான் நான் இப்போ செய்கிறது. 2-3 வருஷம் பசங்க போக மாட்டுறாங்க, வளர்ந்துட்டாங்க இல்லைங்களா. அது இல்லாமல் ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் தழு போட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போய் அரிசி கேட்க முடியாது, போட மாட்டாங்க. தழு போடுற வீட்டில் போட மாட்டாங்க. ஸோ இந்தமாரி வந்து சங்கு சக்கரை நாமமும் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து யாருக்கும் எதுவுமே தானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது சங்கு சக்கரை நாமம் வந்து கலைக்கிற வரைக்குமே ரொம்ப சுத்தமாக ரொம்ப பயபக்தியாக வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சாயந்தரம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் கற்பூர ஆரத்தி காட்டிட்டு கரைச்சி கங்கையிலையோ அப்படி இல்லைன்னா துளசி செடி
அப்படி ஏதாவது ஒரு செடியில் வந்து ஊற்றிடணும். ஸோ நம்ம வந்து இங்கே கிணறுலாம் கிடையாது, துளசி செடியிலே தான் கழுவி ஊற்றிடுறது சுத்தமாக. ஸோ வந்து ஒரு மணி 12:45 சமையல் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. தெருவாசல்லேருந்து கற்பூரம் வச்சுட்டு வருவாங்க, ஒத்தப்படையில் வச்சு, அதாவது அந்த இலைக்கே வைப்பாங்க. தெருவாசல்லேருந்து வந்து அந்த 3 இலை போடுற 3 இலைக்கு அந்த சங்கு சக்கரை நாமத்துக்கு மேலேயும் வைப்போம். இந்த முறை வந்து அவங்கவுங்க பழக்கத்தை பொறுத்து தான். ஒவ்வொருத்தரும் தெருவாசல்லேருந்து கற்பூரம் வச்சுட்டே வந்து பெருமாளை வணங்குவாங்க. ஒரு சில பேர் அந்த கற்பூரம் மட்டும் வெளியே அப்படியே காட்டிகிட்டே உள்ளே வந்து பூஜை பண்ணுவாங்க. இது அவங்கவுங்க பழக்கப்படி தான் நம்ம செய்வோம். ஸோ எங்கள் முறை வந்து இதுதான். ஸோ நாங்கள் இப்படி தான் வந்து செய்வோம். வெளியே வந்து ஏற்றிட்டே வந்தோம். பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் உள்ளே வந்து அப்படியே வந்து இந்த இலைக்கு 3 இலைக்கு வச்சு சங்கு சக்கரத்துக்கு மேலேயே நாங்கள் வந்து மஞ்சள் வச்சுருக்கோம். அதுலேயும் கற்பூரம். ஸோ அதையும் ஏற்றி விடணும். இதுதான் முக்கியமான விஷயமே இந்த பூஜையில். கோவிந்தா கோவிந்தா. நல்லபடியாக புரட்டாசி 3வது வாரம் தளிகை போட்டாச்சு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக நிறைவாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு என்னுடைய வேண்டுதல், நமக்கு என்னென்ன வேண்டுதலோ அந்த நேரத்தில் வந்து கற்பூரம் வச்சுட்டு வரும்போது வேண்டவே முடியாது. கொஞ்சம் நேரம் அமர்ந்து நம்மளுடைய வேண்டுதல்லாம் பெருமாள்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம இந்த பூஜையில் ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் தவறு செஞ்சுருந்தால் மன்னிக்கிறோம். இது வந்து நார்மலாக எல்லா பூஜைக்குமே நான் சொல்லுவேன். அதுமாதிரி சொல்லிவிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தையும் முடிச்சாச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் 4 வாரம் ஐப்பசி 1 அன்று 5வது வாரம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதத்துக்குள்ளே எத்தனை வாரம் வருதோ அத்தனை வாரம் தான் வீட்டில் வந்து இலை போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நீங்களாம் தளிகை போட்டிங்களான்னு சொல்லுங்கள். இந்த பதிவை பார்க்குறவங்க அனைவருக்கும் பெருமாள் நெருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். தேங்க்யூ. டேக் கேர். பை.